ஆண்டி, கதவை திறங்க. ஆண்டி, ஆண்டி. நீங்களா? நானும் நினைச்சு கதவை திறந்தேன். என்னது? அனு இன்னும் வரலையா? உங்க 2 பேருக்கு என்னாச்சு? அனு இன்னும் வரல, இனிமேதான் வருவா. அதுக்கு என்ன? அவ இன்னுமா வரல? அவ நேத்தே போனாலே. அங்க என்னதான் பண்ணிட்டு இருக்கா? நேத்து நைட்டே பூர்ணி வந்துட்டா. அனு மீரா மேடம் தனியா இருக்காங்க, அவங்க வீட்லயே இருக்கணும்னு சொல்லிட்டா. ஓ, அப்படியா? பாவம் மீரா மேடம். அவங்க கூட யாராவது ஒருத்தர் இருந்தா தானே சரியா வரும். அது சரி, இத கேட்கதான் 2 பேரும் காலங்காத்தால ஓடி வந்தீங்களா? ஆமா ஆண்டி. அனு போன் வேற சுவிட்ச் ஆஃப்ல இருந்ததா, அதான் ஆண்டி வந்தோம். சாரி ஆண்டி, உங்க தூக்கத்தை வேற கெடுத்துட்டோம். நல்ல ஆளுங்க 2 பேரும். அவ போன சுவிட்ச் ஆஃப்ல இருந்தா ஏன் போனுக்கு பண்ண மாட்டீங்களா? ஐயோ, போங்க போங்க. வந்து தொலை. டேய் சம்பத், அனு என்னதான் சொன்னான்னு சொல்லி தொலையேண்டா. நான் தான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்ல. அவ என்ன சொன்னான்னு கிளியரா சொல்லு சம்பத். அனு இன்னும் வீட்டுக்கு வரல. என்ன ஆச்சுன்னு ஏதோ போய் கேட்டா புஷ்பா ஆண்டி எப்பவும் போலதான் பேசுறாங்க. பூரணி ஆண்டி என்னன்னா அனு மீரா மேடம் வீட்லயே தங்கிட்டான்னு சொல்றாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியாடா இருக்கு. இதுல என்ன சந்தேகம் உனக்கு? அனு அங்க போயிருப்பா, பூர்ணி ஆண்டி பாத்துருப்பாங்க. சரி போய் துக்கம் விசாரிச்சுட்டு வான்னு இவங்க கிளம்பி வந்திருப்பாங்க. அதுல தாண்டா எனக்கு சந்தேகமே. அவங்க சித்தி எப்படி அவளை தனியா விட்டு வருவாங்க? அதுவும் அந்த நேரத்துல கூட இருந்து கூட்டிட்டு வந்திருக்க மாட்டாங்களா? ஒருவேளை சூர்யா சார் அனுவை இருந்துட்டு போன்னு சொல்லிருப்பாரோ? அங்க தாண்டா எனக்கு 2வது டவுட். அப்போ வீட்டுக்கு வந்து ஏன் பூரணி ஆண்டி மீரா மேடம் தான் அனுப்புனாங்கன்னு சொல்லணும். நீ வக்கீலுக்கு படிச்சிருக்கியா ரம்யா? நான் இந்த அளவுக்குலாம் யோசிக்கவே இல்ல. நான் திரும்பவும் கேக்குற சம்பத், அனு என்ன சொன்னான்னு தெளிவா சொல்லு. அனு என்ன சொன்னான்னா, நீ போன்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தா, வேற ஒண்ணுமே சொல்லல. நான் கூட மீரா மேடம் வீட்டுக்கு வரவான்னு கேட்டேன், அதுக்கு வேணான்னு சொல்லிட்டா. அனுதான் சேஃபா இருக்கான்னு தெரிஞ்சிருச்சுல, வா போலாம். அனு வந்தாதான் இத பத்தி தெளிவா அவகிட்ட கேட்க முடியும். சரி சரி. சூர்யா சார் மீரா மேடம் வீட்ல இருந்தாரா இல்லையா? இத பத்தி அனு வந்தாதான் கேட்க முடியும். Sorry. I'm sorry, மீரா. உன்னை எழுப்ப வேண்டாம் நினைச்சு போயிட்டு வரேன்னு ஒரு நோட் எழுதி வச்சுட்டு கிளம்புனேன். கிளம்பிட்டீங்களா சார்? சாரி சார், நைட்டு நீங்க இங்கே தங்குற மாதிரி ஆயிடுச்சு. I tried to control myself, but என்னால முடியல சார். சாரி. இதுக்கெல்லாம் ஏன் சாரி சொல்ற மீரா? இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல கூட நான் உன் கூட இல்லைனா எப்படி? இட்ஸ் ஓகே மீரா, நீ ரெஸ்டட். உனக்கு எப்போ ஆஃபீஸ்க்கு வரணும்னு தோணுதோ அப்போ வந்தா போதும். ஓகே மீரா? சார். நோ சிட் டவுன். டேக் ரெஸ்ட். உனக்கு ஏதாவது வேணும்னா உடனே எனக்கு ஃபோன் பண்ணு. ஓகே சார். சார். மீரா,
தேங்க்யூ சார். தேங்க்யூ so much for everything சார். இட்ஸ் ஓகே மீரா. அனு 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 சார், எப்ப வந்த அனு? இங்க என்ன பண்ற? எனக்கு ஃபோன் பண்ண வேண்டியதானே? போன்ல சார்ஜ் இல்ல சார். அதுக்காக இங்கேயே இருப்பியா? வீட்டுக்கு போயிருக்கலாம்ல? சாரி சார், நேத்து எனக்கு விஷயம் தெரிஞ்ச உடனே ஓடி வந்தேன். ஆனா நான் வரதுக்குள்ள நீங்க கிளம்பி போயிட்டீங்க. இங்க வந்து பெல் அடிச்சப்போ யாரும் கதவை திறக்கல. சம்பத்தையும் போக சொல்லிட்டேன். போன்லயும் சார்ஜ் இல்ல. சரி, ஆட்டோ புடிச்சு வீட்டுக்கு போலான்னு தெருவுக்கு போனா ஆட்டோவும் கிடைக்கல. நான் பயந்து போய் திரும்ப இங்கே வந்துட்டேன். நான் அப்ப வந்தா நீங்க 2 பேரும் உள்ள பேசிட்டு இருந்தீங்க. நீயும் உள்ள வர வேண்டியதானே? என்னமோ ஒரு தயக்கம் சார். மீரா மேடம் ரொம்ப சோகமா உங்ககிட்ட பேசிட்டு இருந்தாங்க. அப்போ வரணுமான்னு யோசிச்சுட்டு அப்படியே வெளியிலே உட்காந்துட்டேன். வாட் இஸ் திஸ் அனு? அதுக்காக ஒரு நாள் நைட் ஃபுல்லா வெளியே இருப்பியா? எனக்கு வேற என்ன பண்ணணும்னு தெரியல சார். சரி, உங்க அம்மா அப்பாவுக்காவது ஃபோன் பண்ணியா இல்லையா? அதான் போன்ல சார்ஜ் இல்லைன்னு சொன்னனே சார். சரி, வா, நானே உன்னை ட்ராப் பண்றேன். சார், மீரா மேடம் எப்படி இருக்காங்க? கொஞ்சம் டயர்டா இருக்கா. நேத்து ரொம்ப வருத்தப்பட்டா. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஷீ வில் கம் பேக், டோன்ட் வரி. அவங்கள நான் இன்னும் பார்க்கவே இல்லை சார். இப்போ நீ அவளை பார்க்கறது சரியா வராது. இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். சரி வா. ம். என்ன அனு, ஒரு நாள் நைட் ஃபுல்லா யாராவது இப்படி வெளியே உட்காந்துருப்பாங்களா? என்ன பொண்ணு நீ? பேசாம நீ உள்ளே வந்திருக்கலாம். சரி வா போலாம். அது சார், ஏன் நான் உன்னை ட்ராப் பண்ணா உங்க அப்பா ஏதாவது சொல்லுவார்னு யோசிக்கிறியா? யார் என்ன நினைச்சாலும் எனக்கு கவலை இல்லை. நான் பாத்துக்கிறேன். வா வா. ஓஹோ, நைட்டு முழுக்க ஊர் சுத்த ஆரம்பிச்சாச்சா? கேட்டா மீராவோட அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்லுவா. நொண்டி குதிரைக்கு செருக்கனதெல்லாம் சாக்கு. இதை விடக்கூடாது, போட்டோ எடுத்துருவோம். பரவாயில்ல சார். வீட்ல நான் பேசிக்கிறேன். நீங்க கிளம்புங்க சார். இல்ல அனு, நானே வந்து சொல்றேன். இல்ல சார், நான் பேசிக்கிறேன். நீங்க கிளம்புங்க ப்ளீஸ். சரி அனு, வீட்ல ஏதாவது பிரச்சனைனா உடனே எனக்கு ஃபோன் பண்ணு. யோசிக்காத. போன்ல சார்ஜ் இல்லைன்னு ஏதாவது காரணம் சொல்லாத. ரம்யா கிட்ட வாங்கியாவது எனக்கு இமிடியேட்டா ஃபோன் பண்ணு. ம், ஓகே சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். நேத்து நைட் முழுக்க நீ மீரா வீட்டு வாசல்ல இருந்தது நினைச்சா எனக்கு இன்னும் ஆச்சரியமா இருக்கு. நீ ஏன் வீட்டுக்குள்ள வரலன்னு எனக்கு புரியல. எஸ் அனு, ஐ ஹாவ் டிசைடட். இனிமேலும் நான் காத்திருக்க விரும்பல. சீக்கிரமே ஒரு முடிவெடுக்கிறேன். என்ன முடிவு சார்? முடிவுன்னா முடிவுதான். அதான் என்ன முடிவுன்னு கேட்டேன். அந்த முடிவெடுக்கும் போது உங்ககிட்ட சொல்றேன். அப்புறம் அனு, மீரா இப்போ எமோஷனலி ரொம்ப வீக்கா இருக்கா. அனாதா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி வெளியே காமிச்சுக்கிறா. அவ இதுல இருந்து மீண்டு வரதுக்கு என்னோட சப்போர்ட் அவளுக்கு முழுசா வேணும். அது என்னோட கடமையும் கூட. இத்தனை வருஷம் என் கூடயே வேலை பார்த்தவளை பத்தி நான் கொஞ்சம் கூட தெரிஞ்சுக்காம இருந்துட்டேன்.
அதை நினைச்சாலே அந்த குற்ற உணர்ச்சி எனக்கு கொல்லுது. புரியுது சார். தேங்க்ஸ் அனு. தேங்க்ஸ் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். சார், ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். உங்களை சந்தேகப்படுற அளவுக்கு சீப்பான பொண்ணு நான் கிடையாது. இதெல்லாம் நீங்க எனக்கு சொல்லித் தர வேண்டிய அவசியமே இல்லை சார். இதை கூட புரிஞ்சுக்க மாட்டேனா சார்? மீரா மேடம் சுச்சுவேஷன்ல வேற ஏதாவது ஒரு பொண்ணு இருந்தா மீரா மேடம் மாதிரி இவ்ளோ தைரியமா ஹேண்டில் பண்ணிருப்பாங்களான்றது டவுட் தான் சார். இதெல்லாம் யோசிக்கும் போது மீரா மேடம் மேல மரியாதை இன்னும் கூடியிருக்குன்னு தான் சார் சொல்லுவேன். நீங்க சொன்ன மாதிரி மீரா மேடம்க்கு நம்ம உதவி கண்டிப்பா தேவை. அதனால நீங்க எதையும் யோசிக்காம கவலைப்படாம போயிட்டு வாங்க சார். சரிங்க சார். இப்போ நீங்க சொன்ன விஷயத்த எப்போ ஆரம்பிக்க போறீங்க? எந்த விஷயம் அனு? அதான் சார், என்னமோ முடிவு அது இதுன்னு சொன்னீங்களே. சீக்கிரமே அனு. பாய். சூர்யா சார் பத்தியும் எனக்கு நல்லா தெரியும், மீரா மேம் பத்தியும் எனக்கு நல்லா தெரியும். ஆனா என் மனசு ஏன் இவ்ளோ குழப்பமா இருக்கு? சூர்யா சார் மேலேயும் மீரா மேம் மேலேயும் சந்தேகப்படுற அளவுக்கு சில்லியான பொண்ணு நான் கிடையாதுன்னு நான் சொன்னது நிஜம்தானா இல்ல வெறும் வாய் வார்த்தையா? எனக்குள்ள ஏன் இந்த குழப்பம்? ஆத்தா மகமாயி வரா. இவங்க வேற வந்துட்டாங்களா? ஆத்தா வரா. ஆத்தா மகமாயி வரா. வாழ்க்கையில திடீர்னு சூறாவளி அடிக்குதேன்னு பயப்படாத தாயி. சூறாவளிக்கு மழை அசையலாம், மரம் அசையலாம், ஆனா புல்லுக்கு ஒண்ணுமே ஆகாது. நீ புல்ல போல இருமா. எதையும் எதிர்த்து நில்லு. கஷ்டம் வரும்போது மனச தளர விடாத. நம்ம கஷ்டத்தை நாம தான் எதிர்கொள்ளணும். நீ எதையோ பார்த்து மனங்கலங்கி வந்திருக்க மகளே. எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காம ஒரு புல்ல போல இருக்கிறது என்னைக்குமே நல்லது தாயி. ஆத்தா வரா. ஆத்தா மகமாயி வரா. இதுங்க ரெண்டும் பேசுறது இன்னும் எத்தனை வீடியோ எடுக்கிறது? போட்டோ ஒரு பக்கம் குவிஞ்சிட்டு இருக்கு, வீடியோ இன்னொரு பக்கம் குவிஞ்சிக்கிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் சேர்த்தா பெரிய படமே எடுக்கலாம் போல இருக்க. இதுங்க ரெண்டும் என்ன பேசுச்சுன்னு இதுல வரவே இல்லையே. ச்சே. இதையும் மீராவுக்கு அனுப்பி வைப்போம். ஆனா மீராவோட அம்மா செத்து போனதா தானே ரம்யாவும் சம்பத்தும் பேசிக்கிட்டாங்க. இப்ப இத அனுப்புனா அவங்க என்ன நினைப்பாங்க? அனுப்புறத அனுப்புவோம், மத்தத அப்புறம் பாத்துக்கலாம். சார் நேத்து நைட்டு முழுக்க என் கூட இருந்தாருங்கிற சந்தோஷத்தோட ஆபீஸ்க்கு வந்தா காலையிலேயே அணுவை டிராப் பண்ணிருக்கீங்க. எப்படி சார்? ஹவ் இஸ் இட் பாசிபிள்?
மை காட். குட் மார்னிங்லாம் கூட சொல்ல மாட்டீங்களா? சாரி மேடம். குட் மார்னிங் மேடம். எப்படி மேடம் அதுக்குள்ள ஆபீஸ்க்கு? ஏன்? நான் டெய்லியும் தான் ஆபீஸ்க்கு வரேன். நான் வந்ததுல உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா என்ன? ஐயோ, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம். தென் போங்க, போய் வேலையை பாருங்க. அப்படியே எனக்கு ஒரு லெமன் டீ கொண்டு வாங்க. ம்? சரிங்க மேடம். சார், நேத்து நைட்டு என் கூடவே எங்க வீட்லயே தங்கியிருந்தீங்க. என் லைஃப் ஃபுல்லா நான் இதை மறக்கவே மாட்டேன் சார். சோ கைண்ட் ஆஃப் யூ. என்னோட சூரிய பிரகாஷ் எப்படி இருக்கணும்னு எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன்ஸும் ட்ரீம்ஸ் எல்லாம் இருக்கு சார். எங்க அம்மா இறந்து போய் தான் நீங்க அப்படி என் கூட இருக்கணும்னு எழுதிருக்கு போல. நிஜமாவே இதுக்காகவே நான் எங்க அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் போல இருக்கு. சார், இது ரொம்ப முக்கியமான ஃபைல் சார். இதுல ஏற்கனவே நான் முன்னாடி உங்ககிட்ட சைன் வாங்கணும்னு நினைச்சேன். பட் எத்தனிக் டே செலிப்ரேஷன்ஸ், இன்னும் நிறைய அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ் நடந்துருச்சு. அதனால தான் உங்ககிட்ட சைன் வாங்க முடியல சார். சாரி சார். ஜஸ்ட் ஸ்டாப் இட் மீரா. உன்னை யார் இவ்வளவு அவசரமா ஆபீஸ்க்கு வர சொன்னாங்க? நேத்து நான் அவ்வளவு தூரம் சொல்லிட்டு தானே வந்தேன். உங்க அம்மா சீரியஸா இருக்கும் போதும் இப்படிதான் செஞ்சேன். Why மீரா? சார், ரியலி ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் சார். எஃப்எம்ஓ இதுதான் கேட்டாரு, நீங்களும் இதுதான் கேக்குறீங்க. ஏன் நான் ஆபீஸ்க்கு வரக்கூடாதா? நாட் லைக் தட் மீரா. 2 நாளைக்கு வீட்ல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் வேலைக்கு வா. ஆபீஸ் வேலையெல்லாம் பக்காவா நடக்கும், எதுவும் நிக்காது. நான் இருக்கேன், பங்கஜ், அனு எல்லாரும் இருக்கோம். நாங்க பாத்துப்போம். நோ சார். வீட்ல இருந்தா எனக்கு அம்மாவோட மெமரிஸ் வந்துகிட்டே இருக்கும். கூடவே எனக்கு யாருமே இல்லைங்கிற ஒரு திங்கிங்கும் வளர்ந்துகிட்டே இருக்கும்.